ஐயனார் துணை சீரியல்ல நிலா சோழன் கூடயே போயிடலாம் அப்படின்னு எடுத்த முடிவு யாருக்கெல்லாம் சரின்னு தோணுதோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிலா, சோழன், பல்லவன் 3 பேரும் காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நிலாவும் பல்லவனும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து சோழன் மெய்மறந்து நிலாவை சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப பல்லவன் இருந்துகிட்டு, என்ன ஏன் முன்னாடியே என் அண்ணி சைட் அடிக்கிறியா அப்படின்னு பல்லவன் கேட்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துகிட்டு, டேய் அவங்க முதல்ல எனக்கு பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்றாங்க. நிலாவுக்கு ஒரே பிளஷ் ஆகுது. நிலா இருந்துக்கிட்டு சரி சரி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன நிலா, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு சோழன் கேட்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, என்னோட சப்போர்ட் எப்பவுமே பல்லவனுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிலா இருந்துக்கிட்டு, ஆமா உங்க வீட்டுல இருந்து எல்லாருமே வந்து என்னை பார்த்துட்டாங்க, ஆனா ஏன் அங்கிள் மட்டும் என்னை வந்து பார்க்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, ஆமா அந்த ஆளுக்கு எங்க நேரம் இதுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பல்லவன் இருந்துக்கிட்டு, இல்ல அண்ணி ஏன்னு தெரியல, ஆனால் நாங்கள் வந்து உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என் வீட்லேயே இருந்திருந்துருக்கலாம், இப்போ பாருங்க அங்கே போயிட்டு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்லவன் சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, நானே அப்பா அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்க்கலடா, திடீர்னு வந்து நின்று கூப்பிட்டதுல என்னாலையும் மறுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரியுமா பல்லவா, எனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயம் என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவன், ஐயோ அப்புறம் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு நீ இவ்வளோ ஷாக் ஆகுற? நானே ஷாக் ஆனந்தான், ஆனால் ஒன்றுமே சொல்லலை தெரியுமா என் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவன் இருந்துக்கிட்டு, இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாரு, ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு நிலா, நீ அவரை முழுசாக நம்பாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவன் இருந்துக்கிட்டு, யாரை நம்பக்கூடாதுன்னு யாரு சொல்கிறாங்க பாரு அப்படின்னு பல்லவனை கேட்குறாங்க. அதுக்கு பல்லவனும் சிரிக்கிறாங்க. சோழன் நிலாவை பார்த்து, ஆமா ஆவுனா இதோ ஒன்று சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துக்கிட்டு, சரி எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்துல நடேசனும் அங்க வராரு. நடேசனை பார்த்துட்டு, இப்பதான் நான் சோழன் கிட்ட சொன்னேன், நீங்க வந்து என்னை பார்க்கவே இல்லைன்னு, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நடேசன் இருந்துக்கிட்டு, என் மேல என்ன கோவம் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா வீட்டுல இருந்து எல்லாரும் என்னை வந்து மறாநாளே பார்த்துட்டு போயிட்டாங்க, ஆனா உங்களுக்கு என்னை வந்து பார்க்க இவ்வளோ நாள் தேவைப்பட்டிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நடேசன் இருந்துக்கிட்டு, நானும் வரணும் தான் நினைச்சேன், ஆனா சரி போன்னு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிலா. அதுக்கு நடேசன் இருந்துக்கிட்டு, உனக்கு எதுவும் வாங்காமல் வருவேனா, நான் உனக்கு பிடிச்ச ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி வாங்கி 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அதை பார்த்த தேனுக்கும் நிலாவோட அப்பாவுக்கும் செமையாக கடுப்பாகுது. அவர் சோஃபாவில் உட்காந்துருக்கிற விதமும் தேனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நிலாவோட அப்பா கிட்ட, என்னங்க ஆளுவர் இப்படி சோஃபாவில் உட்காந்துருக்காரு, சோஃபாவில் எப்படி உட்காருன்னு கூட தெரியாத ஆளுக்கிட்டையெல்லாம் இவ பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு இருக்கா, இவங்க வீட்டில் போய் இவ இருந்திருக்கா பாரு, ஐயோ எனக்கு நினைச்சாலே கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு தேனு சொல்றா. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, கொஞ்சம் பொறுமையா இருத்தேன்னு, இதுக்கு ஒரே அடியா புல் ஸ்டாப் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நடேசன் பேசிட்டு போயிடுறாரு. நிலா மட்டும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நிலாவோட அப்பா நிலா கிட்ட வந்து, நிலா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்காட்டில் ஒரு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சுந்தர்னு ஒருத்தர் வந்தார் இல்லை, நீ கூட ஓகே சொன்னையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா, ஆமாப்பா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஃபோன் பண்ணியிருந்தாருமா, நாளைக்கே நல்ல நாளா, அதனால பாலக்கல் போட்டலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, அதனால நம்ம நாளைக்கு நைட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, என்னப்பா திடீர்னு சொல்கிறீங்க, அப்போ நான் இங்கே சென்னையில் எடுத்த ப்ராஜெக்ட்லாம் என்ன பண்ணுறது, அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டு தானே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, அதெல்லாம் வேண்டாம் நிலா, அதை நீ கேன்சல் பண்ணிவிட்டு இவருக்கு பண்ணுற வழியை பாரு, அதுவும் இல்லாமல் சென்னையில் வந்து உங்கள் அண்ணனையும் விட்டுட்டு என்னோட தொழிலையும் விட்டுட்டு உட்காந்துருக்க முடியாதுல்ல, அதே அங்கேயே இருந்தால் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிலா அதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கலை. இல்லைப்பா நீங்கள் வேணா போங்க, நான் சென்னையில் இருந்து இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சு கொடுத்துட்டு நான் அப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு. தேன் இருந்துக்கிட்டு, என்ன நிலா உனக்காக அப்பா எவ்வளோ இறங்கி வர்றாங்க, நீ கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, எனக்காக ஏன் இறங்கி வரீங்க, என் வேலையை நான் பார்த்துக்கிறேனே, உங்களை நான் கேட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களாங்க நீங்கள் அவளுக்கு எவ்வளோ பார்த்து செய்கிறீங்க, ஆனால் இவ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, தேனு நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, இங்கே பாரு நிலா, நாளைக்கு நம்ம ஏற்காடு போகிறோம், நாளைக்கு நைட் நம்ம இங்கேருந்து கிளம்பணும், அவ்வளவுதான், இந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரூமுக்குள்ளே போய் சாத்திக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியுமாம அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கிற சவுண்ட் அவங்களுக்கு கேட்குது. சரி என்னதான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எட்டி கேட்கலாம் அப்படிங்கறக்காக கதவுக்கு பின்னாடி நின்று ஒட்டு கேட்குறாங்க. அப்போ நிலாவோட அப்பா அம்மா கிட்ட தேன் இருந்துக்கிட்டு, ஏங்க
இவ என்ன இவ்வளோ அடம் பிடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா, எப்படியாவது தேனு அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயாகணும். அந்த கும்பல் மறுபடியும் இவ கிட்ட வரவே கூடாது. இவ மறுபடியும் அங்க போயிட்டானா இதுல வேற 6 மாசம் டைம் கொடுத்துருக்காளா சோழனுக்கு. அது ஒரு குடும்பம், அது ஒரு மொகரக்கட்டை. அவளுக்கு இவ 6 மாசம் டைம் கொடுத்துருக்கா. ஒருவேளை இந்த 6 மாசத்துல சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளால பிரிக்கவே முடியாது. இப்பவே நம்ம கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தேன் இருந்துகிட்டு, என்னங்க நீங்க இவ்வளோ அசால்ட்டா சொல்றீங்க, ஒருவேளை அவ வரலன்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா, வரலன்னா என்ன, கையும் காலையும் கட்டி இழுத்து காருக்குள்ள தூக்கி போட்டு போக வேண்டிதான். இனி எல்லாம் அவளோட செல்லத்துக்கு இங்கே இடமே இல்லை தேனு. நான் ஒரு முடிவோட இருக்கேன். இந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. நாளைக்கு அவளை கூட்டிட்டு நம்ம தேன் போறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ, அப்ப சோழன் சொன்னது சரிதான். இவரு நம்ம மேல இருந்த பாசத்தால இங்க கூட்டிட்டு வரல, அந்த வீட்டுல இருந்து பிரிக்கணுமேனு கூட்டிட்டு வந்திருக்காரு. இவரோட கௌரவத்துக்காக நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிலா யோசிக்கிறாங்க. உடனே சோழனுக்கு ஃபோன் பண்றாங்க. எத்தனையோ தடவை கூப்பிடுறாங்க. ஆனா சோழனோட நம்பருக்கு போகவே மாட்டேங்குது லைன். கடைசியா ஒரு தடவை போயிருது. சோழன் எடுத்து, என்ன நிலா, என்ன மிஸ் பண்றவ போல, ஃபோன் பண்ணாமல் இருக்கவே முடியல பாத்தியா, அதுக்கு தான் சொன்னேன் இங்கேயே வந்துடுன்னு, நீ கேட்டையா அப்படிங்கிற மாதிரி சோழன் நிலாவை பேச விடாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, சோழன் நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன நிலா சொல்லு அப்படின்னு கூலா கேட்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, நீ சொன்னது சரிதான் சோழன். எங்கள் அப்பா என்னை இங்கிருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக பயங்கரமாக பிளான் போடுறாரு. ஏற்காட்டிலேருந்து ஒரு ஆளை வர வச்சு ஆர்கிடெக்ட் விஷயம்னு சொல்லி என்னை ஏமாற்றி உங்ககிட்டருந்து என்னை பிரிக்கிறக்காக இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சோழன், பாத்தியா நான் தான் சொன்னேன்ல உன் அப்பாவை நம்பாதன்னு, நீ கேட்டையா, இப்போ பாரு நான் சொன்னது உண்மையாயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, ஐயோ அதை பேசுகிறக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, நாளைக்கு நைட்டே என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் வரலன்னு அடம் பிடிச்சா கையும் காலையும் கட்டி காரில் தூக்கி போட்டு போகிறதா பேசிக்கிறாங்க சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு, என்ன நிலா சொல்கிற, இப்படி எல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா மான மரியாதைக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் சோழன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, என்ன பண்ணுறதா, என்னை வந்து கூட்டிகிட்டு போ சோழன், நான் அங்கேயே இருந்துக்கிறேன், என்னால் எல்லாம் இவங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு, நிலா நீ நிஜமாதான் சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா, இவ்வளோ நேரம் நான் என்ன கதையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் உண்மையாலும் தான் சொல்கிறேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடு சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, இந்த ஒரு வாரத்துக்காக தான் நிலா நான் காத்துக்கிட்டு இருந்தேன், நீயே சொன்னதுக்கப்புறம் உன்னை அங்கே விட்டு வைப்பேனா, நான் இப்போவே வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிலாவும், சீக்கிரம் வா, நான் இங்கே காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சோழனுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது. வீட்டுக்குள்ளே போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ நடேசனும் சேரனும் இருந்துக்கிட்டு, அப்படியா நிலா மறுபடியும் இங்கே வரப்போறாளா, அப்பாடா இப்போதான் ஊர்க்கார பசங்க வாயெல்லாம் மூட முடியும், இப்போ எங்கே கொண்டு போய் வச்சுக்குவானுங்க மூஞ்சிய அப்படின்னு நடேசன் சொல்கிறாங்க. பல்லவன் இருந்துக்கிட்டு, அண்ணா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி இருந்துக்கிட்டு, இல்லடா நம்ம எல்லாருமே போலாம், அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பாண்டி சொல்றாங்க. அதுக்கு சோழன், நான் முதல்ல போறேன்டா, நான் ஏதாவது கூப்பிட்டு அவங்க விட மாட்டாங்க பண்ணல அப்படின்னா மட்டும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.